அரக்கோணத்தில் ரயில்வே திட்ட விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை ரயில்வே அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அரக்கோணத்தில் ரயில் நிலையத்தை 54 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிகளை கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பணிகள் தொடங்கி 1.5 வருடமாகியும் 50 விழுக்காடு கூட நிறைவடையாமல் ஆமை வேகத்தில் வேலைகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்ட பிறகு ரயில் நிலைய பகுதியில் சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை ரயில்வே அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த ரோட்டில் வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க எல்லாம் விடாத ஆளே கிடையாதுங்க. ஆட்டோலேருந்து, பைக்கிலேருந்து, டயர்லேருந்து பயங்கரமான டேமேஜ் ஆகுதுங்க. இதை யாருக்கிட்ட சொல்கிறது ஒன்றும் புரியல. கேட்டால் இந்த திட்டம்லாம் முடிச்சிட்டு பிறகு தான் ரோடு போடுன்னு சொல்கிறாங்களே தவிர தற்காலிகமாக அதுக்கான ரோடு எதனா போடலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எதுவுமே இதுவரையிலும் எடுக்கலை. ஒரு டயர் நாங்கள் போட்டோன்னா குறைஞ்சது 4-5 மாதம் வரும். இந்த ரூட்டில் போகிறதுனால 2 மாதம் கூட வரமாட்டிருக்கு எங்களுக்கு. அதே போல் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அது இது போட்டு 2400 2500 வருது. எங்களுடைய வாழ்வாதாரமே எப்படி நாங்கள் நடத்து ஒன்றும் புரியல எங்களுக்கு. பணிகளை விரைந்து முடிக்க கோரி மனு அளித்தால் ரயில்வே அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக ரயில் பயணிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு உயிர் போனால்தான் நடவடிக்கை எடுப்பார்களா? இந்த சாலையை சரி செய்வார்களா? அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தினுடைய சாலையை செய்வார்களா என்று நாங்கள் கேட்கிறோம். ரயில்வே அதிகாரிடம் கேட்டால் இது அனைத்தும் அம்ரித் பாரத் திட்டத்தில் கட்டுமான வேலையை எடுத்தவர்கள் தான் இதுக்கு தெரியும், அவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று கைவிரிக்கிறார்கள். அப்படி என்றால் ரயில் பணிகள் யாரை கேட்பது? ரயில்வே துறையை தான் நாங்கள் கேட்க முடியும். கட்டுமான பணிகளால் பல இடங்களில் குடிநீர் குழாய்கள் உடைந்து சாலையில் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக ரயில்வே துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சன்செய்திகளுக்காக அரக்கோணத்திலிருந்து கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.